காலையில 5 மணிக்கு நீங்க எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த அலாரம் அடிச்ச உடனே உங்க முன்னாடி இந்த 2 வழியும் உருவாயிடும். முதல் வழி, அந்த அலாரத்தை தலையிலேயே ஒரு போடு போட்டுட்டு தலை வரைக்கும் அந்த போர்வையை மூடிட்டு திரும்பவும் தூங்க போறது. திரும்ப திரும்ப அந்த முதல் வழியை மட்டுமே நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னவாயிடுவீங்கன்னா உங்க மேலேயே நம்பிக்கை இழக்க தொடங்கிடுவீங்க. நாட்கள் போக போக நீங்க யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்க தோல்வியோட ஸ்டார்ட் பண்றீங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க என்ன ஒரு காரணத்துக்காக ஒரு குறிக்கோள் காலையில எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிக்கோள்ல இருந்து ரொம்பவே விலகி போயிருவீங்க. எந்த ஒரு விஷயம் நான் நினைச்சுக்கிட்டாலும் அந்த விஷயத்தை அடையக்கூடிய சக்தி எனக்கு இல்ல அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள ஜாஸ்தி ஆயிடும். இந்த நினைப்பு என்ன பண்ணிடும், உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸையும் செல்ஃப் எஸ்டீமையும் ரொம்பவே குறைச்சிடும். ஆனா இதே இது நீங்க அந்த கஷ்டமான 2வது வழியை தினமும் சூஸ் பண்ண தொடங்குறீங்கன்னு வச்சுக்கிறோம். ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட போக போக என்ன வேணும், 5 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடும். சொல்ல போனா உங்களுக்கு அலாரம் கிளாக்கே தேவையில்லை. 5 மணி ஆன உடனே டான்னு உங்களுக்கு முழிப்பு தானா வந்துடும். இப்போ நீங்க தினமும் அந்த டைம்ல முழிக்கிறப்போ உங்களுடைய குறிக்கோளுக்கான வேலைகளை நீங்க செஞ்சிருப்பீங்க. அதை அடையிற பாதையில இந்நேரம் எவ்வளவோ தூரம் முன்னேறி இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க குறிக்கோளை நோக்கி போறப்போ உங்க மனசுலயும் நான் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டேன்னா அந்த காரியத்துல கண்டிப்பா நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நினைப்பு வந்திருக்கும். இது என்ன பண்ணிடும்னா உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலை ரொம்பவே அதிகரிச்சிருக்கும்.